அந்த இரவு அவ்வளவு மோசமாக விடிய போகிறது என்று அனன்யாவுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அந்த பார்ட்டிக்கு போயிருக்க மாட்டாள். சித்தி பொண்ணு அஞ்சலியை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன். பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னும் என்ன தூங்க விடாம துரத்திட்டு இருக்கு. உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். மாப்பிள்ள பிரகாஷ். இந்த மாதிரி ஆம்பளைங்க ரெஸ்ட் ரூம்க்குள்ள வர்றதா உன் வேலையா? ஜென்ஸ் டாய்லெட் யூஸ் பண்ணா பெரிய ஆம்பளையா? முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு. இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா? ஹோட்டலில் நடந்த பார்ட்டியில் கூல்ட்ரிங்க்ஸ் என்று போய் சொல்லி அனன்யாவிற்கு போதை மருந்தை கலந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மிதமிஞ்சிய போதையில் இருந்தவளை அவளைப் போலவே போதையில் இருந்த யாரோ ஒரு இளைஞனின் அறையில் கொண்டு போய் விட்டதும் அஞ்சலிதான். அவன் யார், எப்படி இருப்பான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் அவள் காதலன் பிரகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடப்பதாக இருந்தது. ஆனால் அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே யாரோ ஒருவனுடன் அவளுக்கு முதலிரவு நடந்துவிட்டது. ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே. தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது. அவர்களுக்கே ஆச்சரியம்தான். பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனன்யா இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். இன்னும் அதிர்ச்சியாக 2 அடி பின்னே எடுத்து வைக்கிறாள். அறைக்கு வெளியே அனன்யாவின் அப்பா குணசேகரும் அவள் காதலன் பிரகாஷும் கொலைவெறியுடன் நிற்க பக்கத்தில் அப்பாவி போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி. இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது. அவனை தொடர போனவள் கலங்குவது போல கன்னத்தில் விழுந்த அடியால் துடித்து போகிறாள். அவள் தந்தை குணசேகரன் தான் அது. அனன்யா குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் தங்கியிருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலிதான். அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதை படியே நடந்து முடிந்தது. காதலி துரோகம் செய்து விட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினாள் அஞ்சலி. ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு. என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு? இதற்கிடையே அனன்யாவின் வாழ்க்கைக்குள் அழையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்துவிட்ட தவறை உணர்கிறான். குடி போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துட்டதை நினைச்சு எனக்கு என்ன பார்க்க வெறுப்பா இருக்கு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவ எங்க இருப்பா? 5 நீண்ட வருடங்கள், அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள். அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். பெயர் மித்ரன். இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு போன் கால் வருகிறது. நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்படி பேசுறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். மாப்பிள்ள பிரகாஷ். இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அஞ்சலிக்காக இல்லைனாலும் பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார். வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்ரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினாள் அனன்யா. அப்பா நான்சென்ஸ், நான் அப்பா கிடையாது. விட்றா, சொன்னா கேளு, நான் அப்பா கிடையாது. சார் 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 சாரி சார். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மித்துக்குட்டி, வாட் இஸ் திஸ்? கம். முடிஞ்சுதா உன் டிராமா? இந்த மாதிரி ஆம்பளைங்க ரெஸ்ட் ரூம்க்குள்ள வர்றதா உன் வேலையா? ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தை கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி தரல? முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு. இல்ல
உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா? கரெக்ட் தான். என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பையனோட அப்பா நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுறேன். வாமித்து, ஒரு குழந்தை முன்னாடி போய் அவங்க அம்மாவை இப்படி தப்பா பேசிட்டனே. இப்படியாவது திரும்ப போய் அந்த குழந்தை முன்னாடி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திறங்கிய அனன்யா தன் மகனுடன் வெளியே வருகிறாள். வெளியே அவளுக்காக அஞ்சலியும் பிரகாஷும் காத்திருப்பார்கள் என்று அனன்யா எதிர்பார்த்திருக்கவில்லை. குழந்தை மேல இருந்த கையெடு. ஹே, நான் ஒண்ணு பார்க்க வரல, பாட்டியை பார்க்க தான் வந்தேன். அதுக்காக நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ உன் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தையோட வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை கம்பேர் பண்ணும்போது இவ 1000 மடங்கு பெட்டர். அங்கிள், எங்க அம்மாவை திட்டினா நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கும் கராத்தே தெரியும். பொறுக்கிக்கு பிறந்தது பொறுக்கியா தானே இருக்கும். ஹே, என்னடா சொன்ன? என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வைப்ப? அம்மாவை அடிக்க கூடாது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரலையா? பிரகாஷ் ஆத்திரத்தில் மித்திரனை பிடித்து தள்ளிவிட கீழே விழுவதற்கு முன் மித்திரனை வலிமையான ஒரு கை வந்து பிடிக்கிறது. அங்கே சித்தார்த் நின்று கொண்டிருக்கிறான். அஞ்சலி பிரம்மை பிடித்தவள் போல பார்த்தாள். யாரோ ஒரு பணக்காரன் அனன்யாவுக்கு ஆதரவாக வந்தது அவளுக்கு ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருந்தது. என் மகனுக்கு மேனஸ் நீ சொல்லித்தரியா? பசங்க கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல உங்க அம்மா. நம்ம போலாம் ப்ளீஸ். தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் ஏன் சண்டை போட்டு? வா போலாம். அப்பா, அம்மா அவங்களோட சண்டை போடல. அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் தான் அம்மாவோட சண்டை போட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். புன்னகையுடன் அவனை அணைத்துக் கொண்டு முன்னால் போக வேறு வழி இல்லாமல் அனன்யா அவன் பின்னால் போகிறார். சித்தார்த் அனன்யாவையும் மித்திரனையும் கப்பல் போன்ற அவனது காரில் அழைத்துச் செல்வதை பார்த்த அஞ்சலியின் பொறாமை இன்னும் அதிகமாகிறது. அனன்யாவையும் அவ பெத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான். அதுவும் அவனோட காஸ்ட்லி கார்ல, தெரியுமா? என்ன உளர்ற? ஆமா, அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரனை அப்பா தான் கூப்பிட்டான். அப்பாவா? உட்காருங்க சுதாகர், உட்காருங்க. கையாடுங்க சார். உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா, அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிதானே என்ன கூப்பிட்டீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பிரகாஷ், அந்த ஓடுகாலி அவ பாட்டியை பார்க்க தான் போயிருப்பான். ஐயோ, அந்த கிழவி அவளை பத்திர அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா. அப்போ நம்ம கிதி அனன்யா அம்மாக்காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமோ அப்படி கூப்பிட்டு வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாட்டி வீட்டில் அனன்யாவையும் மித்திரனையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான். அனன்யாவின் அம்மாவை பெற்றவர்தான் இந்த பாட்டி. அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர். ஆனால் அனன்யாவின் தந்தை குணசேகரை மீறி இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார். பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. எங்கக்கா ஹஸ்பண்ட் வரல? ஏய் குட்டி பையா, உங்க அப்பா வந்தாரு இல்ல? பாட்டி கிட்ட சொல்லு. ஆமா பாட்டி, அப்பா வந்தாங்க. ஐயோ பாட்டி, அது வேற பிரச்சனை. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன். ஐயோ பாட்டி, அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம். ஆனா அவ எப்ப பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. என்னை பத்தி நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க? இவ இவ்வளோ வருஷம் கழிஞ்சு வராந்தானே இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம். ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பாக்கல. நம்ம வீட்டுக்கே போலாம். நீங்க வாங்கக்கா, வாங்க. ரொம்ப நாள் பார்க்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட. அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா? அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் தான். நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறாங்க. அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஒருவேளை நான் தான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேனோ?
அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது. குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர், என்னப்பா குணசேகர், உன்னோட 2வது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற, உன் முதல் பொண்ணு ஆளைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர். ஒருவர், இந்த பையனதான முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க, அப்புறம் ஏன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என சொல்ல, இன்னொருவர், மூத்த பொண்ணு ஒன்னும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, அவ நல்ல பொண்ணுதான், எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவதானே, அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருக தொடங்கியது. அப்போது அனன்யா அங்கே மித்ரனுடன் வந்து சேர்ந்தாள். சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி. அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, இதுக்கு மேலே என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது. உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வரது விருப்பம் இல்லைனா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க, நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்துருப்போம்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, நான் என் பையனை கூட்டிட்டு போறேன், என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்ரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்துக் கொண்டு, அக்கா, நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத, அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசிருப்பாரு, அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி, அவர் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின், அக்கா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், உன்னோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும், எனக்காக இங்கேயே இரு பிளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை, அவளை வெறுப்பேற்ற நினைத்தாள், அவ்வளவுதான். ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது. பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து, இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் அவர் அனன்யாவை வைத்து ஒரு திட்டம் தீட்டியிருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார். அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள். என் மேல இவ்ளோ கோவமா இருக்கு அப்பா, எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு, ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது. மித்ரன், என்னாச்சுமா என்று விசாரிக்கும் போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள். பின் மித்ரன் அங்கிருந்த வெயிட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள். அப்போது குணசேகரன் 50 வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள். அவரிடம் குணசேகரன், மிஸ்டர் சுதாகர், இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார். அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து, மிஸ்டர் குணசேகரன், உங்க 2 பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல, என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் என் ஆசை என்கிறார். அதை கேட்ட அனன்யா, என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு, பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள். பின் குணசேகரன், அம்மாடி அனன்யா, வா வந்து நம்ம சுதாகர் சார் கிட்ட பேசு, இவர் மனசு வச்சா நீ ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல, தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனைப்பட்டாள் அனன்யா. அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் அருகில் வந்தனர். அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் மனதின் ஒரு ஓரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அதனை திருத்திக் கொள்ள ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள். ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது. அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை. அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது. பின் அனன்யா, எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி, அக்கா, நீ அப்பாவை தப்பா நினைக்காத, உன் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி பண்றாரு, சுதாகர் ரொம்ப பெரிய பணக்காரர், அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த, அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள். அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி, ஏங்கா, நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, பின்ன எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என சொல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா. அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கன்னத்தில் அறைய அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை. மிஸ்டர் சுதாகர், இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? என்ன அடிச்சு திட்டினாங்களே, அதுதான் நிஜம். கடந்த 5 வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல, அது ஏன்னு தெரியுமா
அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா. அதுவும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படபடவென பேச எல்லோரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள். அப்போது சுதாகர், மிஸ்டர் குணசேகரன், இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை. அனன்யா தன்னை காப்பாற்ற தன்னையே அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது. மிஸ்டர் சுதாகர், என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுற. அவ ஏதோ சும்மா அறிவில்லாம உளறா. என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அவரிடம் குணசேகரன் கேட்க, அப்போது யாரது ஏன் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றது என்று கணீர் என ஒரு குரல் ஒலிக்க எல்லோருடைய பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கி செல்ல சிறு புன்னகையோடு சித்தார்த் அங்கிருந்து நடந்து வந்தான். அவனை பார்த்து அனன்யா ஆச்சரியம் அடைகிறாள். இவன் என்ன எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறான்? உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா, இல்ல இவன் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள். அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர், மிஸ்டர் சித்தார்த், நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர். அதை கவனித்த அஞ்சலி, இவன் தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தான். இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க? இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள். விதி ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்துக் கொள்ள, அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். யார் இந்த சித்தார்த்? என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.